பிடியதன் உருவுமை குளமிகு கரியோடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடைய வடிவினர் பயில்வெளி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரகமான விஸ்வாவசு வருடம் தை மாதம் 18ஆம் தேதி, அதாவது தை மாதம் 18ஆம் தேதி 1/2/2026 ஆங்கில மாதத்தினுடைய பிப்ரவரி மாதம் பிறக்கின்றது. இந்த பிப்ரவரி மாதம் 1/2/2026 பிறக்கின்றது. மிக 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 சொல்லிக்கொண்டே போகலாம். அற்புதமான மாதம், ஆனந்தமான மாதம், அதிசயத்தை கொடுக்கக்கூடிய மாதம், மிகவும் அதிக செல்வாக்கும் நெடிய செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய மாதம். ஏன் ஐயா அப்படியெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால், நேயர்கள் நன்றாக இருக்கணும், அப்போ தான் நாங்கள் நல்லா இருப்போம். நேயர்கள் வளமும் நலமும் பெற்று வாழணும். இந்த நலம் வளம் என்ற சொல்லுக்கு உரிய தைப்பூசம் அன்று இந்த மாதம் பிறக்கின்றது. எனவே நேயர்களுக்கும் மாதாந்திர ஜோதிட நிறுவனத்திற்கும் எல்லோரும் எல்லா நலமும் பெற்று வாழ இந்த 1/2/2026 இந்த தைப்பூசம் நன்னாளில் எல்லோரும் அந்த ஆறுமுகன் வள்ளி தெய்வானை சமேத இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடி தாமரையை தொழுது மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொலில் கருணை போற்றி எவரும் துதிக்கி நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வகல் செவ்வையில் மலரடி போற்றி அன்னார் சேவலும் மயிலும் போற்றி அவனுடைய திருக்கை வடிவேலனை போற்றி போற்றி என்று காசிப முனிவர் சிவாச்சாரிய அருளிக்கூடிய அந்த பதிகத்தோடு அடுத்து பிப்ரவரி மாதத்துக்குரிய 12 மாதத்துக்குரிய ராசி பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ள. மகரத்துக்கு தாங்க எல்லா அகரம், மகரத்துக்கு தாங்க எல்லா ஞானமும், மகரத்துக்கு தாங்க பொறுமை, மகரத்துக்கு தான் எல்லாமே கிடைக்கக்கூடியது. நிம்மதி மூச்சு இருக்கிறது, இருப்பது சிறப்புடன் செய்து காட்டக்கூடியவர் தான் மகரம். முதலாளியாக இருக்கும், தொழிலாளியாக இருக்கும், உழைப்பாளியாக இருக்கும், எல்லாமே சர்வெண்ட்லேருந்து மேனேஜிங் டைரக்டர் வரையும் இருக்கக்கூடியது மகரமும் கும்பம் தான். சர்வெண்ட்லேருந்து மேலே இருக்க தொட்டிக்கு இருக்கக்கூடியது மகரமும் கும்பம் தான். அப்போ அப்படிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஒரு நல்ல வழிகாட்டுவர். கிட்டத்தட்ட பாருங்கள், சிறு வயசில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மகரமும் கும்பமும் சிறு வயசில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட தசா புத்திகள் சப்போர்ட்டாக வந்துருச்சு, கிங் மேக்கர். அவங்க தான் அதிபதி, அவங்க தான் பெரிய மேனேஜிங் டைரக்டர், அவங்க தான் வெளியில் பெரிய பெரிய ஆளுகளாக வருவாங்க. ஞானத்தில் உச்சத்தை பெறுவாங்க, தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தில் பெறுவாங்க. மக்கள் பப்ளிக் ரிலேஷன்ஸில் மக்களிடத்தில் செல்வாக்கு இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் மக்களுக்குரிய நட்சத்திரம், மகத்தான நட்சத்திரம், ஜெகத்தை ஆளக்கூடிய நட்சத்திரம். மகர ராசியாக இருக்கணும். சூரியன் ஆவணி மாதம் பிறந்திருக்கணும். ஆவணிக்கு உரியவன் உச்சம் பெற்று சித்திரையில் இருக்கணும். சுக்கரனும் நல்லா உச்சத்தில் இருக்கணும், இல்லைன்னா ஆட்சி பெற்று இருக்கணும். அப்போ சனி ராகு கேதுக்களும் அந்த வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது, மோகத்தை கொடுக்கக்கூடியது. கேது இல்லை, ராகு. பார்த்தீங்களா? அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்? ஒரு நிறுவனத்தை கட்டி காப்பதற்கான தகுதியை கொடுக்கக்கூடியது மகரம். நிச்சயமாக அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு 3ல் இருக்கார். எல்லா 7.5 8 உங்களை வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். தைரியத்தில் இருக்கிறீங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கிறீங்க, எல்லாத்துலேயும் பங்கு போட்டக்கூடிய நேரம், எல்லா பதவியும் வரக்கூடிய நேரம், எல்லாம் தானாக வராது. என்ன தான் நவகிரகங்கள் இருந்தாலும் அவங்கள நம்ம என்ன செய்யணும்? நவகிரகத்துக்குரிய பதிகத்தை, இந்த நவகிரகத்துக்கு ஒரு பதிகத்தை அதை நம்ம படிக்க வேண்டாம். வாழ்வரி அதல தாடே வரி கோவணத்தார் மடவாழ்தனோடும் உடனாய் நாள் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்து என்
உள்ளமே புகுந்த அதனால் கோளரி உழுவையோடும் கொலையானை கேளல் கொடுநாகமோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. வாழ்வரி அதில் தான் 6வது பதிகம். அற்புதமான பதிகம், அத்தனை செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய பதிகம், அத்தனை மகத்துவம் நிறைந்த பதிகம். இந்திய தேசத்தில் முதலாக ஒலித்த பதிகம் நவக்கிரக பதிகத்தில் இருக்கக்கூடிய கோளறு பதிகம். கோல அறு, துன்பத்தை அறு, இன்பத்தை விரும்பு, துயரத்தை விடு, இன்பத்தை கொடு. இந்த உலகத்துக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு நற்றுணையாவது நமசிவாயம் என்று சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட முதல்ல கூப்பிட்டு பாட சொல்கிறாங்க. பிரபஞ்சத்தினுடைய ஆங்கில ஆதிக்கத்தினுடைய நீக்கி இந்திய திருநாட்டு செல்வத்தை பெருப்பதற்கு கோளறு பதித்து பாட சொல்லக்கூடிய பெருமை படைத்தது நமது தாய்நாடு. அப்படிப்பட்ட மகர ராசிக்கு மகத்தான வெற்றியை கொடுக்கும், மாற்று கருத்து அல்ல. திருவோணம், தெத்துப்பட்டு ராஜகாளியம்மன், குருவாயூரப்பன், இப்படிப்பட்ட கோயிலுக்கெல்லாம் சென்றுவார்கள். பெருமாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க. அங்கே எல்லாருமே இருக்காங்க. சிவத்துக்கு உரியவர், சைவத்துக்கு உரியவர், வைணத்துக்குரியவர், எல்லாருமே இருக்காங்க. அப்படிப்பட்ட முருகன் திருவோண நட்சத்திரத்தை மறக்காதீங்க. ஒரு முறை உப்பிலியப்பன் கோயில் சென்று வாருங்கள். ஒரு முறை உப்பிலியப்பன் கோயில் சென்று வாருங்கள். அந்த ஒரு முறை சென்று வந்தாலே உயர்வை கொடுக்கக்கூடிய ராசி மகர ராசி. மரம் சம்பந்தப்பட்டது, கருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், பயிர் சம்பந்தப்பட்ட பொருள், தானியம் சம்பந்தப்பட்ட பொருள், கீழ்நோக்கு நாள். அந்த கீழ்நோக்கு நாள் தான் நம்ம போர் போடுறோம், கீழ்நோக்கு நாள் தான் உழுக போகிறோம், கீழ்நோக்கில் தான் விதை போடுறோம், கீழ்நோக்கு நாள் தான் எல்லாமே பண்ணுறோம். மேல் நோக்கில் வரும்போது அறுவடை பண்ணுறோம். முதல்ல கீழ்நோக்கினால என்னென்ன பண்ணணும், மேல் நோக்கில் என்ன பண்ணணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு பதிவு ஒரு தர தனியாக நிறைய கேட்குறாங்க. முடியலை, உங்களை மாதிரி சின்ன பிள்ளை இல்லையே, நிறைய கேட்குறாங்க. அது ஒரு நாளைக்கு பதிவு போட்டுக்கணும். தெத்துப்பட்டு ராஜகாளியம்மன் உப்பிலியப்பன் கோவிலை மறக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு முறை திருவோண ஜென்ம நட்சத்திரம் யாராக இருந்தாலும் சரி, குருவாயூர் அந்த ஏரியா கேரளக்கார மக்கள் போங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பாக கும்பகோணம் அருகில் உப்பிலியப்பன் கோவிலுக்கு ஒரு திருமஞ்சன பூஜை பண்ணிட்டு வாங்க. அந்த திருமஞ்சன பூஜை பண்ணிட்டு வந்தால் ஒரு சிறப்பான எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா 7:30 முடிஞ்சிருச்சு, பாதசனி முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் வித்தியாசம், கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும். திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க. திருக்கொள்ளிக்காடு ஒரு முறை திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க. இந்த பாதசனியில் கொஞ்சம் இருக்கும். அதாவது குரு திசை இருக்கும், புதன் புத்தியாக இருக்கும், சனி அந்தரமாக இருக்கும். இல்லைன்னா சனி புத்தியாக இருக்கும், புதன் அந்தரமாக இருக்கும். இப்படிப்பட்டவங்கெல்லாம் அதை கொஞ்சம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணோம் இல்லையா, அதை கம்ப்ளீட்டாக நில் பேலன்ஸை கொண்டு வரதுக்கு திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வந்தால் வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் திருக்கொள்ளிக்காடு மகர ராசிக்காரவங்களுக்கு. அதே மாதிரி ஈரோடு பக்கத்தில் போனீங்கன்னா கொடுமுடி போயிட்டு வரலாம். அவிட்ட நட்சத்திரங்கள் கூட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வன்னிய மரம் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்தாலே போதும், அதை பிரதர்சனம் பண்ணாலே போதும். வெற்றி வாகை சூடக்கூடிய மாதம் மகர ராசிக்கு இந்த மாதம்.